Hi friends, welcome to our channel. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 2026 வந்த ஒண்டர்ஃபுல்ஸ் அப்படிங்கிற ஒரு வெப் சீரிஸை பற்றி பார்க்கலாம். ஒரு சவுத் கொரியன் வெப் சீரிஸ் தான், டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. பல வருஷத்துக்கு முன்னாடி ஒரு குரூப் ஆஃப் சயின்டிஸ்ட் ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ரிசர்ச் பண்ணுறாங்க. மியூட்டன்ட் மாதிரி சில மியூட்டன்ஸ், ஓகேவா? அவங்களுக்குள்ள பவர்ஸ் இருக்கும், சூப்பர் பவர்ஸ். அதை அவங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது, ட்ரைனிங் கொடுக்குறது, இந்த மாதிரி. ஸோ அதில் தான் நம்ம ஹீரோ அண்ட் மெயின் கேரக்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனுக்கு மட்டும் ஒரு வித்தியாசமான பவர் இருக்கும். அவனோட ஹார்ட் ஒரு லைஃப் லாங் சர்வை பண்ண முடியும். ஸோ ஒரு இன்சிடெண்ட்டில் நம்ம ஹீரோ அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சனை சேவ் பண்ண ட்ரை பண்ணும்போது அந்த மொத்த ரிசர்ச் லேபுமே பிளாஸ்ட் ஆகுது. நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுறாங்க. அப்போ அந்த பிளேஸுக்கு இன்சார்ஜாக இருக்கக்கூடிய ஒரு சயின்டிஸ்ட் அங்கே இருக்கக்கூடிய ஒரு பர்சனோட ஹார்ட்டை அவங்களோட கிராண்ட் டாக்டருக்கு மாற்றி வைக்கிறாங்க. ஸோ இது மூலமாக அவங்க என்டையர் லைஃப் அலைவாக இருக்கலாம், சர்வே பண்ணலாம். அவங்களுக்கு அழிவே இல்லை. நோ ஒன் டிஸ்ட்ராய் தம், ஓகே? இப்போ மெனி இயர்ஸுக்கு அப்புறம் அந்த ஹார்ட் இருக்கிற அந்த சூப்பர் பவர் இருக்கிற கேர்ளை தேடி வில்லன்ஸ்லாம் அந்த இடத்துக்கு வராங்க. தே வாண்ட் டு ஃபைண்ட் அவுட் தம். இன்னொரு பக்கம் நம்ம மெயின் ஹீரோ தனியாக இருக்கார். ஹி ஆல்சோ ஹேவ் அ சூப்பர் பவர், ஓகே? லைக் அவரால் அந்த மேக்னெட்டிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான பவர். ஸோ வில்லன் சேஸ் பண்ணும்போது வில்லன்ஸ்கிட்டேருந்து அந்த கிராண்ட்மா எப்படி அவங்களோட கிராண்ட் டாக்டரை சேவ் பண்ண போகிறாங்க, அவங்களோட பவரை எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது, அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹீரோயினுமே ஒரு ஃபன்னான கேரக்டர் தான். பயங்கரமாக அட்ராசிட்டிஸ்லாம் பண்ணுவாங்க. சேம் அவங்க கூட இருக்கக்கூடிய ரெண்டு கேரக்டர்ஸுமே ஃபன் கேரக்டர்ஸ். வில்லன்ஸுக்குமே நிறைய பவர்ஸ் இருக்கும். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணுற பவர். ஸோ இந்த மாதிரி ப்ளஸ் இன்னொரு பர்சன் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிற பவருமே அவங்களுக்கு இருக்கும். கிளைமேக்ஸில் வில்லன்ஸ்லாம் சேர்ந்து அந்த சிட்டியை மொத்தமாக டிஸ்ட்ராய் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இது நம்ம ஹீரோஸுக்கு தெரிஞ்சதுமே அவங்களோட சூப்பர் பவர்ஸை யூஸ் பண்ணி அந்த என்டையர் சிட்டியை சேவ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அதுதான் மெயின் ஸ்டோரி. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இந்த சீரீஸ் தமிழ் டப்பிங்லேயே அவைலபிளாக இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்பெண்ட் பண்ணுற டைமுக்கு ஒரு ஒர்த்தான சீரியஸாக இருக்கும். கிளைமேக்ஸில் நம்ம ஹீரோயின் அகைன் ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அதுவும் மெனி இயர்ஸ் ஆஃப் மெனி டேஸ்க்கு அப்புறம். பிகாஸ் அவங்க டெலிபோர்ட் பண்ணுவாங்க. ஷி கேன் டெலிபோர்ட் எனி திங். ஆக்சுவலாக ஒரு சீனில் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம ஹீரோயின் ஒரு இன்சிடெண்ட்லாம் அவங்களோட லைஃப் முடிஞ்சிடும். ஷீஸ் ஃப்ரீஸ் ஆகிடுவாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸும் அவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஒரு மவுண்டன் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிளேஸுக்கு அவங்கள கூட்டிகிட்டு போவாங்க. பிகாஸ் அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக. அங்கே ஹீரோயினை கூட்டிகிட்டு போகும்போது இந்த மெயின் கேரக்டர் அங்கே வந்துடுவான். அவங்கள இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்டு இருப்பான், அவங்கள அரெஸ்ட் பண்ணுற மாதிரி. பட் அடுத்த ஃபியூ மினிட்ஸ்லேயே ஹீரோயின் அங்கே சேஃபாக ரிட்டர்ன் வந்துடுவாங்க. அவங்களுக்கு ரொம்ப நார்மலாக இருப்பாங்க. ஷீஸ் அலைவ். ஸோ அப்போ தான் தெரியும் ஹீரோயினுக்குமே ஏதோ சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்ன நடந்தாலும் அவங்கள ஃபினிஷ் பண்ணவே முடியாது. ஷீ ஹேஸ் அ சூப்பர் பவர். ஸோ ஆக்சுவலாக அவங்களோட ஹார்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஹார்ட். அதுக்கு அழிவே இல்லை. இட்ஸ் அன்பியட்டபிள். அந்த மாதிரி ஒரு பவர் இருக்கிற ஒரு கேரக்டர். இப்போ இந்த நம்ம ஹீரோயினை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக ஒரு டீம் தேடிட்டு இருப்பாங்க. பிகாஸ் அவங்களுக்கு அந்த ஹார்ட் வேணும். அந்த ஹார்ட்டை யூஸ் பண்ணுறவங்களுக்கு லைஃப் லாங் அவங்க சர்வை பண்ணலாம். தெர் இஸ் அ நோ எண்ட் ஆஃப் தம், ஓகே? ஸோ அதுக்காக ஒரு இன்வெஸ்டிகேஷன் பண்ணுற ஒரு டீம் வராங்க. பல வருஷத்துக்கு முன்னாடியே இந்த மாதிரி நிறைய பேரை வச்சு ரிசர்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாருமே மியூட்டண்ட்டாக மாற்றிட்டு இருப்பாங்க. சேம் டைம் அவங்களோட பவர்ஸை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஒரு பர்சனோட ஹார்ட்டை தான் நம்ம ஹீரோயினுக்கு வச்சுருவாங்க. ஸோ அதனால தான் அவங்களால சர்வை பண்ண முடியும். அவங்க லைஃப் முடிஞ்சாலும் அகைன் அவங்களுக்கு எதுவும் ஆகாது. இப்போ ஒரு வில்லன் இருப்பான், ஒரு ஓல்டு மேன். அவனுக்கு இந்த ஹார்ட்டை ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மூவி சீக்வன்ஸ், இந்த வெப் சீரிஸ் டோட்டலாக ஒரு 10+ எபிசோட் இருக்குது. எல்லாமே டப்பிங்கும் அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பட் நம்ம ஹீரோயினுக்கு இது எதுவுமே தெரியாது. பட் ஷீ இஸ் ஆல்சோ ஷாக்கிங் ஸோ மச். பட் நம்ம ஹீரோவுக்கு தெரியும் இவங்களுக்கு ஏதோ ஒரு சூப்பர் பவர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு.
இவங்களுக்கு மட்டும் இல்லை, நம்ம ஹீரோயின் கூட இருக்கிற அந்த ஃபன்னான 2 கேரக்டர்ஸுமே சூப்பர் பவர் இருக்கும். ஒரு பர்சன் பயங்கர ஸ்ட்ராங்கான பர்சன், அவனை பற்றி நீங்கள் ட்ரிகர் பண்ணுற மாதிரி ஏதாவது பேசுனீங்கன்னா அவனோட பவர் ஆக்டிவேட் ஆகும். ஷீ இஸ் மோர் ஸ்ட்ராங். ஓகே, ஹீஸ். இன்னொரு பர்சனுக்கு பார்த்தீங்கன்னா அதே தான், அவனோட பாடி பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இதுலேயுமே ஸ்டக் ஆகிடும், அட்டாச் ஆகிற மாதிரி. லைக் அவனால் ஸ்பைடர் மேன் மாதிரி எதில் வேணால் இருக்க முடியும், ரொம்ப ஸ்ட்ராங்காக பேலன்ஸ் பண்ண முடியும். நம்ம ஹீரோயினுக்குமே ஒரு சூப்பர் பவர் இருக்குது. அவங்களால ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடம் டிரான்ஸ்போர்ட் ஆக முடியும். லைக் ட்ராவல் மாதிரி ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான பவர்ஸ் இருக்குது. ஸோ இந்த கேரக்டர்ஸ்லாம் சேர்ந்து பண்ணுற ஃபன் அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான் மூவியோட ஸ்டோரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ எனக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தி வண்டர்ஃபுல்ஸ் அப்படிங்கிற ஒரு மூவியை பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலாக இது ஒரு வெப் சீரிஸ் தான், ஓகேவா? ஒரு நியூ சவுத் கொரியன் வெப் சீரிஸ். ஸோ உங்களுக்கு சூப்பர் நேச்சுரல் அண்ட் சூப்பர் பவர்ஸ் இருக்கிற கேரக்டர்ஸ், சயின்ஸ் ஃபிக்ஷன் ரிலேட்டடான சீரிஸ் பிடிக்கும் வித் ஃபன் ஆக்ஷனோட, கண்டிப்பாக இந்த சீரீஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ மெயினாக இதில் 4 கேரக்டர்ஸ் இருப்பாங்க. ஸோ 2 கேரக்டர்ஸ் ரொம்ப ஃபன்னான கேரக்டர்ஸ், ப்ளஸ் நம்ம ஹீரோயின் கேரக்டர் ஆல்சோ ஷீ இஸ் ஆல்சோ ஸோ ஃபன் அண்ட் காமெடி. இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சூப்பர் பவர் இருக்கிற ஒரு மெயின் கேரக்டர். பட் எவ்ரி ஒன் ஹேஸ் அ சூப்பர் பவர். ஓகே, ஆக்சுவலாக ஒரு சிட்டி இருக்குது, அந்த சிட்டியில் தான் நம்ம ஹீரோயின் இருக்காங்க. நம்ம ஹீரோயினுக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு டிசீஸ் இருக்குது. ஸோ அதனால் அவங்களோட கிராண்ட்மா அவங்கள சேஃபாக பார்த்துக்குறாங்க. வெளியே போனாலும் ரொம்ப சேஃபாக இருக்க சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 2 பேருமே செம ஃபன்னான கேரக்டர்ஸ். ஸோ அப்போ அவங்களோட ஸ்ட்ரீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ பர்சன் வரான். அதே ஸ்ட்ரீட்டில் தான் ரொம்ப நாளாக இருக்கான். நம்ம ஹீரோயின் அந்த பர்சன் மீட் பண்ணுறாங்க. ஸ்டார்டிங்கில் அவங்களுக்குள்ள ஒரு ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர் செக்கப்பில் அவங்க இன்னும் கொஞ்ச நாள் தான் சர்வை பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு முன்னாடி வேர்ல்டில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு பிளேஸுக்கு போய் சுற்றி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணுறாங்க. ஷீ இஸ் வெரி இன்ட்ரெஸ்டட் டு ட்ராவல். ஓகே, ஸோ அதுக்காக நிறைய பணம் வேணும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. சேம் டைம் அவங்களோட கிராண்ட்மாவை ஏமாத்துறதுக்காக அவங்க ஃப்ரெண்ட்ஸை வச்சு சில திங்ஸ்லாம் பண்ணுவாங்க. பிகாஸ் ஷி நீட் மணி ஃபார் ட்ராவலிங். ஆஃப் கோர்ஸ். பட் அவங்க கிராண்ட்மா எல்லாத்தையுமே ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்கும்போது அந்த சிட்டியில் இருக்கக்கூடிய அந்த நியூ பர்சன் நைட்டு தூங்கும்போது அவனை சுற்றி இருக்கிற மேக்னெட்டிக் ஐட்டம்ஸ்லாம் ஃப்ளை ஆக ஆரம்பிக்குது. பிகாஸ் அவனுக்கு நிறைய சூப்பர் பவர் இருக்குது. சில டைமில் அவனோட பவர்ஸ் அவனாலே கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் மூவ் பண்ணி டவுன் வந்துட்டு இருக்கும். அவனால் ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். மோஸ்ட்லி த ஆப்ஜெக்ட் இஸ் அ ஸ்டீல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் இருக்க பர்சன் தாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நியூ வில்லன்ஸ் வராங்க அந்த பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. லைக் மியூட்டன் மூவி மாதிரி தான் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மியூட்டன் பவர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இருக்கும். அவனால் ஆப்ஜெக்டை கண்ட்ரோல் பண்ண முடியும், மூவ் பண்ண முடியும். மோஸ்ட்லி த ஆப்ஜெக்ட் இஸ் அ ஸ்டீல். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு பவர் இருக்க பர்சன் தாங்க. ஸோ இப்போ அந்த இடத்துக்கு ஒரு நியூ வில்லன்ஸ் வராங்க அந்த பர்சனை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. லைக் மியூட்டன் மூவி மாதிரி தான் இருக்கும். சில ஸ்டூடெண்ட்ஸுக்கு மியூட்டன் பவர் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி